ஹாய் ஆல். இந்த பாட்காஸ்ட் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, 1980 இருந்த ரசிகர்களுக்கும் 2026 இருக்கும் ரசிகைகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதை ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1980 அதாவது எண்ட் ஆஃப் 80 வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பரபரப்பான ஒரு கிசுகிசு வெளில வந்தது. அந்த கிசுகிசுவோட என்ன அந்த கிசுகிசு அப்படின்னா, ஒரு உச்ச நடிகர், அப்போது இருந்த ஒரு இப்போ இருக்கிற ஒரு உச்ச நடிகராக தான். அப்போ அந்த உச்ச நடிகர் ஒரு நடிகையை விரும்பினார். அந்த நடிகையை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு 2 பெண் குழந்தைகள் இருந்தது. அப்போ என்ன பண்ணால் அவர் அந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த மனைவி என்ன பண்ணாங்கன்னா, இது கிசுகிசு தான், குமுதம் ஆனந்தவிடனில் வந்த கிசுகிசு தான், இது வெரிஃபைடு நியூஸு இல்லை, இது இட்ஸ் ஜஸ்ட் அந்த கிசுகிசு. அந்த காலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட கிசுகிசு இது. அந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னு இந்த கிசுகிசுவில் போட்டிருந்தது அப்படின்னா, அவங்க இந்த நடிகரை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இவர் பண்ணுறார், அவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பேச்சு வந்தது. அதை விட பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு பேச்சு அடிப்பட்டது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு அந்த நடிகரோட வீட்டு வாசலில் ஒரு 6-7 ரசிகர்கள், நான் சொல்கிற ரசிகர்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஆண் பால், அந்த ரசிகர்கள் கூடி அவர்கிட்ட, நீங்கள் அண்ணியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த நடிகை கல்யாணம் பண்ணினா உங்கள் கண் எதிர்க்கையே நாங்கள் தீக்குளிப்போம் அப்படின்ட்டு சொன்ன மாதிரியும், அதை அவர் கேட்டு கொஞ்சம் பயந்து போய் அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை கைவிட்டா மாதிரியும் அந்த காலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அது. அது 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 கிசுகிசாக பேசப்பட்டது. பட் ஐ டோன்ட் நோ, கன்ஃபார்ம்டு நியூஸு இல்லை. ஓகே, அது கட். இப்போ நீங்கள் 2026 வாங்க. 26 அதே மாதிரி ஒரு நடிகர், ஒரு தலைவர் அவர் ஒய்ஃப் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கான்னு இப்போ நிறைய பரபரப்பாக எல்லோரும் பேசிகிட்ருக்கோம். அப்போது ஒரு ரசிகை, நான் முன்னாடியே என்னோடய பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், இப்படியும் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா இது என்னை பாதித்த விஷயன்றதுனால நான் திரும்ப பேசுகிறேன். ஒரு சோஷியாலஜிஸ்ட்டாக மாற்றங்கள் நடந்துகிட்ருக்குன்றதை பற்றி பேசுறதுக்கு. அந்த ரசிகை நான் உனக்கு அக்காவாக இருக்கேன், தங்கையாக இருக்கேன், மனைவியாக கூட இருப்பேன் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரைட்டா? அவங்க புரிஞ்சுட்டு பேசுகிறாங்களா, புரியாமல் பேசுகிறாங்களா? ரசிகை ஆக்சுவலி உங்களுக்கு எம்பத்தி பெண்கள்கிட்டேருந்து தான் நிறைய வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது இல்லை. ஆண்கள் தான் குடும்பன்றது ஒன்றா இருக்கணும், குடும்பம்ன்றது வேணும்னு இந்த காலகட்டத்துலேயும் சரி, அந்த காலகட்டத்துலேயும் நினச்சிருந்தாங்க. இப்போ பெண்கள் டோன்ட் கேர் மாஸ்டராக இருக்காங்க. டைவர்ஸ் கேசஸ் பாதி பேர் பெண்கள் தான் பண்ணுறாங்களே வழியா ஆண்கள் இல்லை. அது அந்த மாதிரியோட மனப்பாவம் ஏன் மாறிது? யார் அதற்கு காரணம்? நான் அந்த நடிகரையோ இல்லை அந்த நடிகரை பற்றி நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒன்றும் ரசிகைகள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நமக்கு அவர் பேசலை. ஓகே, ஏன் மாறிது? உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு நீங்கள் எழுதுங்க. காரணம் என்ன? ஏன் அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இல்லை, ரசிகைகளாக ஏன் மாறினாங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் ப்ளீஸ் எனக்கு எழுதுங்க.